முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, பாடி பில்டிங்னாலே ஒரு காஸ்ட்லியான ஒண்ணுன்னு சொல்லி நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, இப்போ என்னடான்னா, பேசிக் ஃபிட்னஸே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுக்கணும்னு சொல்லி ஒரு மயிரும் தேவையில்ல. அதனால ஹோல் ஃபுட்ஸ்ல இருந்தே உங்க நியூட்ரிஷனை எடுக்க பாருங்க. இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, முக்கியமா ஜிம் அக்கா சொல்றாங்க அப்படி சொல்லி சப்ளிமெண்ட் பின்னாலே ஓடிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல நீங்க ஃபிட்னஸே வேண்டான்னு சொல்லி ஓடிருவீங்க. நான் யூரோப்பில் ஒரு குட்டி ஐலாண்டில் இருக்கிறேன். எனக்கே எல்லா நேச்சுரல் ஃபுட்ஸும் கிடைக்குது, உங்களுக்கு ஏன் கிடைக்காது? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஃபேட் மாஸ்லாம் கம்மி பண்ணி மசில் எல்லாம் நல்லா பில்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இருக்கிறது உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாது. நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ, அது என்ன ஸ்போர்ட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்து எவ்வளோ ஹெவியாக உங்கள் பிஆர் இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஓடி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கேலிஸ்தனிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் மசில் அப் பண்ணுறத விட வெயிட் லிஃப்ட் பண்ணி அதிக ரெப்ஸ் எடுத்திங்கன்னா சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால் மசிலை நல்லா பில்டு பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக ஷோ ஆஃப் பண்ணுறது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. ஸ்டே ஸ்ட்ராங்.